தைரியமா சொல்லலாம். நம்மளோட தயவுல தான் இன்னைக்கு இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு. தலைவருடைய தயவுலாம் இன்னைக்கு இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு. நம்மளுடைய தலைவர் போட்ட பிச்சையில தான் இன்னைக்கு இந்த ஆட்சி நடந்துட்டு. நான் உதயண்ணா, திமுக போட்ட பிச்சையில தான் தாவேக்கா வந்து இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்கிறதா இந்த பழைய குப்பையை போட்டு 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 கிளறிக்கிட்டே அரசியல் பண்ணி சாதிச்சலாம் நினைக்கிறீங்க. நம்ம அமைச்சர் ராஜ்மோகன் சார், இவருக்குலாம் ஒரு ஜோக்கர் மேட்ரு. இதுக்கெல்லாம் போய் நீங்கள் பதில் சொல்லிட்டுன்ற அவசியமே ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது, இந்த உதயண்ணாவுக்கு, அண்ணா நீங்கள் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து இந்த கூட்டணி பிச்சை இல்லாமல் ஜெயிச்சு வந்திருக்கீங்களா? ஸோ பிச்சைங்கிறது அது பிச்சை, புரியுங்களா? இன்னைக்கு ஒரு மனுஷன் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்தில் 108 தொகுதி தனிச்சு நின்று ஜெயிச்சு வந்திருக்காரு. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அவர் ஜெயிச்சதை கூட ஏற்றுக்க முடியாமல் போயிட்டு இத்தனை வருஷமா ஆண்டாண்டு காலமாக எங்களுக்கு கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு இருந்த அதிமுகட்டே போய் காலில் வந்து பிச்சை எடுத்தீங்களா, வாங்க போய் சேர்ந்து ஆட்சி அமைக்கலான்ட்டு. அதுக்கு பேர் பிச்சை, புரியுதா? சரி, அண்ணன் அப்படி தான் சொல்லிட்டு பாரு, விடுங்க. ரெண்டாவது, பொதுவாக ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். என் தலைவன்ட்டு இருக்கிற அந்த எம்எல்ஏ அமைச்சருங்க இவங்கெல்லாம் யார் நினச்சிங்க? தங்கம் எல்லாம் சிங்கம். எப்படி சொல்றது, ஒரு போர் வால். ஆரம்பத்தில் நீங்க கூட எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க, இவங்களாம் அரசியல் தெரியாது, ஒரு அனுபவம் கிடையாது, தற்குறி அமைச்சர்கள், அதுக்கு நிறைய பட்ட பேர்லாம் வச்சு கூப்பிட்டு இருந்தீங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, அவங்க போட்டு அந்த போர்வால் வீசுகிற வீச்சுக்கு உங்களெல்லாம் ஏதாவது பதில் சொல்ல முடியுதா? முதல்ல அவங்களை ஃபேஸ் பண்ண உங்களுக்கு முதல்ல திராணி இருக்குதா? ரெண்டாவது, நம்ம தாவேக்கா அமைச்சர்கள், ஆனால் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு தாழ்வான வேண்டுகோள், தயவு செஞ்சு சொல்கிறேன், நமக்கு வந்து உதயநிதி அண்ணா வந்து நமக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய ஒரு அடிமை. அதனால சட்டசபை கூட்டம் கூடும்போது எடுத்த உடனே அடிக்காதீங்க, அமைதியாயிடுறாரு. வச்சு செய்யலாம், அப்படி நல்லா வச்சு செய்யலாம். செம்ம பீஸ் அண்ணன் உதயண்ணன். அதனால நல்லா எங்களுக்கு ரொம்ப பார்க்க செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது, புரியுங்களா சொல்லுது? அதனால பொறுமையாக வச்சு செய்யுங்க அண்ணனை. நமக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய அடிமை உதயண்ணா. அதனால ஆரம்பத்திலே அடிச்சிடாதீங்க, வச்சு அடிங்க. நன்றி.